அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி அமைச்ச பிறகு இது எதிர்கட்சியில என்ன சொல்றாங்கன்னா, இது பொருந்தா கூட்டணி, நாங்கெல்லாம் கொள்கை கூட்டணி அப்படின்றாங்க. இப்ப திமுகவில் இருக்கிறவங்க எல்லாரும் கொள்கை கூட்டணி, நாங்கெல்லாம் கொள்கையோட இருக்கோம் அப்படின்றாங்க. இப்ப நம்ம ஒரு விளக்கம் சொல்லணும். திமுக ஆரம்பிச்சது காங்கிரஸ் அழிக்கிறதுக்காக திமுக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அதே போல இன்னைக்கு திமுக காங்கிரஸ் அழிச்சுட்டு தான் திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. இது பொருந்துற கூட்டணியா? அதே போல பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் இந்தியா ஃபுல்லா காங்கிரஸ் அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடவே கட்சி தொடங்கப்பட்ட கட்சி. அதுவும் இன்னைக்கு காங்கிரஸோட கூட்டணி வந்து இது பொருந்துற கூட்டணின்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா திமுக வெளியே போன வைகோ எவ்வளவு கேவலமா பேசினாரு. அதாவது முதலமைச்சர் அவங்க தொழில உள்பட பேசினார். அவ்வளவு கேவலமா வேற யாரும் பேச முடியாது வைகோ பேசின அளவுக்கு. ஆனா இன்னைக்கு ஒன்னா இருந்துகிட்டு நாங்கெல்லாம் கொள்கை கூட்டணின்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர் பாத்தீங்கன்னா அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது தலித்துகளுக்கு எல்லாம் பாதுகாப்பு இல்ல, சம உரிமை இல்ல, திமுக அரசு தான் உரிமை கொடுக்கல அப்படின்னு போராடி அதுக்காக கட்சி ஆரம்பிச்சவர். இன்னைக்கு அவருக்கு அது பொருந்துற கூட்டணி, எல்லாம் ஒரே கூட்டணில இருந்து நீ பொருந்துற கூட்டணி. இந்த முஸ்லீம் லீக் எல்லாரும் அதுல ஒன்னா சேர்ந்துக்கிட்டு மத சார்பற்ற கட்சி அப்படின்றாங்க. அதாவது மதவாத கட்சின்றத பேரே வச்சுக்கிட்டு கூட்டணி வச்சுட்டு மத சார்பற்ற கட்சி. எவ்வளவு அப்பட்டமான ஒரு கேவலம் இதுக்கு. இது இவங்க சொல்றதெல்லாம் பெரிய முக்கியம் இல்ல. இந்த பத்திரிகையாளர்லாம் போயிட்டு இது ஒரு முட்டு கொடுத்துட்டு பேசுவான் பாருங்க, இது எல்லாம் மதசார்பற்ற கட்சி, இது மதவாத கட்சி. எது மதவாத கட்சி? பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் இருக்கு. இல்ல எங்க மதத்துல அவங்க பேசுறாங்க? ஒரு இடத்துல கூட மதத்தை பத்தி பேசுனதே கிடையாது. அவங்க பாட்டு அவங்க வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க பேசுறது பூரா மதத்தை பத்தியே பேசுவாங்க. ஆனா பேசிட்டு மதவாத கட்சின்னு இங்க சொல்லுவாங்க. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எது பொருந்துற கூட்டணி, எது பொருந்தாத கூட்டணி. இன்னைக்கு இந்த கூட்டணி இந்த கூட்டணி ஆட்சி அமைச்சருன்ற பயம் திமுக கூட்டணிக்கு வந்துருச்சு. அதனாலதான் எந்த சூழ்நிலையாவது எதையாவது சொல்லி இந்த கூட்டணியை கலைக்கணும்ன்ற ஒரே நோக்கத்தோட அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எது பொருந்துற கூட்டணி, எது பொருந்தாத கூட்டணி மக்கள் முடிவு பண்ணட்டும். நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்க சேர்ந்திருக்கிற அத்தனை பேருமே ஒருத்தரோட ஒருத்தர் அழிக்கிறதுக்காக கட்சி தொடங்குனீங்க. இன்னைக்கு அனைவரும் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. இங்க யாரையும் அழிக்கிறதுக்காக இல்ல. ஒரு பக்கம் கட்சி நடத்திட்டு இருக்கா, இவங்க ஒரு பக்கம் இன்னைக்கு கூட்டணி சேர்ந்திருக்காங்க. இப்ப எது கொள்கை கூட்டணி, எது குட்டிச்சரா கூட்டணின்னு பாத்துங்க. நன்றி, வணக்கம்.